என் வாழ்வில் எனக்குள் நிறைந்தவனே. பகுதி 41. ராம், நான் உங்களை எந்த அளவு படுத்தியிருந்தா நீங்க அடிக்கிற அளவு போயிருப்பீங்க. என்னவோ எல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்கப்பா. சரி, ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேற ஏதாவது காமெடி இன்சிடென்ட்னு சொல்லுங்க. காமெடி தானே? ஓ, இருக்கே. ஆனா என்ன, அதை சொன்னப்புறம் என் லைஃப் ட்ராஜடி ஆகாம இருந்தா சரி. அப்படி என்ன சொல்ல போறீங்க என்றால் ஒருவித ஆர்வத்தோடு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை குட்டிமா. ஒரே ஒரு தடவை நமக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துடுச்சு. என்னது குட்டிமா? சத்தியமா அதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லை. நான் எவ்வளவோ சொன்னேன், நீ தான் கேட்கல. நானே எவ்வளோ நேரம் தான் நல்லவனானே நடிக்கிறது. எனக்கு பேசுறதுக்கு நீ வாய்ப்பும் கொடுக்கலடா. ராம், பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் தான் காரணம்னு வேற சொல்றீங்களா? போங்கப்பா, நீங்க ரொம்ப மோசம் என விறுவிறு என்று சென்று உள்ளே சென்று கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். மகி, நிஜமாடா? நீதான் எதையும் கேட்கிற நிலைமையிலே இல்லை என நடந்ததை ஒன்று விடாமல் கூறினான். நம்புடி, இதான் நடந்தது. என் மேலதான் தப்புனா இப்ப கூட நான் இதை உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்ல என்றான் பாவமாய். ஒரு நிமிடம் அவனையே உற்று நோக்கியவள் சட்டென அவனை இறுக அணைத்து கொண்டாள். சில நிமிடத்தில் விலகி நின்றவள், லவ் யூ சோ மச் ராம் என அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள். என்னடி பண்ற? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் ராம்? நடந்ததுக்கு காரணம் நான் தான். அப்புறமும் என்ன இருந்தாலும் ஆமாண்டி, நடந்துருச்சு. நான் உன் புருஷன் தானே. சொல்லாம என்கிட்ட வந்து நீங்க தப்பு பண்ண மாதிரி பாவமா பேசிட்டு இருக்கீங்க. எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும்? என் உணர்வுகளை மதித்து இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம நான் என்ன குழந்தை பெத்துக்க மாட்டேன் நான் சொன்னேன்? இப்படி என்னை பார்த்துக்கிற என் ராமுக்காக எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துப்பேன் என சலுகையா அவன் மீது சாய்ந்து கொண்டாள். உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடி பொண்டாட்டி என அவள் தலையில் முத்தம் விட்டான் அவளின் அன்பு காதலன். ராம், அத்தம்மாவும் எங்க அம்மாவும் நேத்து பேசினாங்க. ஒண்ணுமே கேட்கலப்பா என்னை பத்தி. ஊருக்கு போனோட தான் இருக்கு ரெண்டு பேருக்கும். ஏய் மகி, அவங்களுக்கு இங்க நடந்த எதுவுமே தெரியாது. நாளைக்கு தான் நான் கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லலான்னு இருக்கேன். எப்படியோ எப்படிப்பா எதுவும் சொல்லாம சமாளிச்சிங்க? என்னத்த சமாளிக்கிறது? கரெக்டா உனக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு இவங்க மாத்தி அவங்கன்னு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னவோ சொல்லி பேசி முடிச்சேன். ஆனா உனக்கு தாண்டி அந்த மேஜிக் தெரியும். உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் உன் பக்கமா மெமரைஸ் பண்ணி வச்சிருக்க. மோகினி, ஆஹாஹா, நான் என்னப்பா பண்ணேன் என பாவமாய் கேட்க, பின்ன கல்யாணமே வேண்டான்னு இருந்த என்ன இப்படி உன் பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்த வச்சிருக்க. அது கூட ஒத்துக்கலாம். ஆனா எங்க அம்மா, தன்பி, பரணி, சாக்சி எல்லோருமே நீ எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பா சான்ஸே இல்லை. அப்புறம் நீ மோகினி இல்லாம வேற என்ன என்று கண் சிமிட்டி கூறினான். உண்மைதான் ராம், நானே இதெல்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனா என்னோட எல்லா ஸ்டேஜ்லயுமே எனக்கு தேவையான உறவுகளை பார்த்து பார்த்து கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு. அந்த விதத்துல நான் ரொம்ப ரொம்ப லக்கி தெரியுமா? ஏன்னா இப்போது இருக்கிற இந்த அத்தனை உறவுக்கும் எனக்கு கிடைக்க காரணமா இருந்தது நீங்க தான். நீங்க எனக்கு கிடைச்சது தான் நான் இன்னும் ரொம்ப ரொம்ப லக்கி என அவனை அணைத்து கொண்டாள். இன்னுமாய் தன்னவளை தன்னோடு இறுக்கி கொண்டவன் அந்த அன்பு காதலன். ராம், கவிதை ஏதாவது கேட்கணும் போல இருக்கு. நீங்க தான் அழகா சொல்லுவீங்களே, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்கப்பா. இருக்கவே இருக்காரு நம்ம வைரமுத்து. சொல்லிட்டா போச்சு. நம்ம சுச்சுவேஷனுக்கும் இதுதான் தோணுது குட்டிமா. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரண படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. 90 நிமிடங்கள் தொட்டணைத்த காலம் 90 ஆண்டுகளாய் இதயத்தை கணக்குதடி. பார்வையிலே சில நிமிடம், பயத்தோடு சில நிமிடம், கட்டி அணைத்தபடி கண்ணீரில் சில நிமிடம். கவிதையை கேட்டபடியே அவனை அவள் பார்த்திருக்க. என்ன மகி, ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற? என்னன்னு சொல்லு என்றவாறு அவள் தலையை வருடி கொடுக்க, மெச்சுதலாய் ஒரு பார்வையோடு மெதுவாய் வாய் திறந்து, ராம், அப்ப சீக்கிரமா நமக்கு குட்டி பாப்பா வந்துடுமா என்று ஆசையும் சிறிது பயமும் தான். பாருடா, என் குட்டிமாவுக்கு குட்டி பாப்பா வேணுமா? நீயே கேட்ட அப்புறம் நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன்? வர வச்சுட்டா போச்சு என தன்னவளை தன்னோடு சேர்த்து கொண்டான். ஒரு வருடத்திற்கு பிறகு ராமின் வீடே திருவிழா போன்று ஆரவாரப்பட்டு கொண்டிருந்தது. விஜி, ராஜி, ராஜசேகர், தன்வி, அவள் கணவர், அவர்களின் குட்டி தேவதை என அனைவரும் டெல்லி வந்திருந்தனர் மகியின் சிமந்தத்திற்காக. அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள் பரணியின் திருமணம். மகிழ்ச்சி ஒன்றே நிறைந்திருக்க அனைவரும் பரபரப்பாய் வேலை செய்து கொண்டிருந்தனர். ராம் தான் ரொம்ப முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வாங்க பார்ப்போம்.
அவன் அறையில், ராம்பா, எத்தனை தடவை சொன்னாலும் தப்பாதான் பண்றீங்க. டைம் ஆச்சு, சீக்கிரம். ஹே, இவ ஒருத்தி, எனக்கு என்ன முன்ன பின்ன பழக்கம் இருக்கா? இதுக்கு தான் கல்யாணமான உடனே ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். இப்போ வந்து என்ன குறை சொன்னா? வெயிட் பண்ணு. புடவைய முன் கொசுவத்தை கையில் பிடித்தபடி நிறைமாத கர்ப்பிணியாய் தாய்மைக்கே உரிய அளவோடு தன் முன் மண்டியிட்டு புடவை சரி செய்து கொண்டிருந்த கணவனை ஆசையாய் நோக்கினாள். ஐபிஎஸ் தேர்வில் தேர்வாகி போலீஸ் உடை அணிந்து கம்பீரமாக இருக்கப் போகிறவன்தான் மனைவியின் முன் மண்டியிட்டு இருக்கிறான். பெண்மைக்கு உரிய கர்வம் இருந்தது மகியின் முகத்தில். சப்பா, அக்யூஸ்ட பிடிக்கிறது கூட கஷ்டமா இல்லை. நீ சொல்ற மாதிரி இந்த புடவையை கட்டி விடுறது தாண்டி கொடுமையே. ஜூனியர், ப்ளீஸ் சீக்கிரம் வெளியே வாடா. உங்கம்மா என்ன ட்ரில் வாங்குறா என போலியாய் அழுத்து கொண்டு தன்னவளை பார்க்க அவளோ அவனை ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஏய் வேணாங்குட்டிமா, நேரங்காலம் தெரியாம இப்படி பார்த்து வைக்காத. அப்புறம் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்த மாதிரிதான் என்றவாறே காய விடப்பட்டிருந்த அவள் முடியை கையால் அளந்தான். அவள் இதழ் நோக்கி குனிந்தவனை ஜூனியர் ஒரு உதை கொடுத்து நிறுத்தினார். குட்டிமா, உன் ஜூனியர் உதைக்கினான், சொல்லி வை. என் பொண்டாட்டி நான் அப்படிதான் இருப்பேன். ஹாஹா, பின்ன இன்னைக்கும் நாளைக்கும்னு வெளிவர ஒரு ஆள் ரெடியா இருக்கிறாரு. நீங்க இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா தட்டி கேட்க மாட்டானா? எல்லாம் என் நேரம், தனியாவே உன்னை சமாளிக்க முடியாது. இதுல இன்னொன்னு வேற. ராம், ரொம்ப பாவண்டா நீ. சரி மகி, நீ ரெடியாகு, நான் வந்துடுறேன். 5 நிமிடத்தில் கையில் மாலையோடு வந்தவள் தாய்மையின் பூரிப்போடு கண்ணாடியில் தன்னை ரசித்தபடி நின்றிருந்தவளை பின்னிருந்து இதமாய் அணைத்து கொண்டான். என் குட்டி ரெண்டுமே அழகுதான், வாங்க போலாம், ஃபங்க்ஷன் உங்களுக்கு தான் என மெதுவாய் அழைத்து கொண்டு போனான். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் போர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர்த்துளி. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. சேரில் அவளை உட்கார வைத்துவிட்டு நகர நல்லபடியாக நிகழ்ச்சி ஆரம்பமானது. ஒவ்வொருவராய் வளையல் அடுக்க சந்தன குங்குமத்தோடு லட்சுமி வடிவாய் இருந்தாள் மகி. ராஜியும் விஜயும் அவளை பார்த்து பார்த்து ஒவுகை கொண்டனர். இப்போது ராம் கையில் வளையோடு வந்தான். நேற்றுதான் திருமணத்திற்காக மெகந்தி போட்டது போல் இருந்தது அவனுக்கு. காதலோடு அதை தன்னவளுக்கு அணிவித்தான். ராஜியும் விஜயும் அவளை கண்ணுக்குள் வைத்து தாங்கினார்கள் என்றால் மகி அவர்களிடம் ரொம்பவே செல்லம் கொஞ்சு கொண்டிருந்தாள். மதிய நேரம் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்ல வந்தவள் அவள் வாயாடுவதை பார்த்து அது நடக்காது என்று முடிவுக்கு வந்தான். மகி, ரூமுக்கு போய் படுத்துட்டாவது பேசுடா, எவ்வளவு நேரம் உட்கார்ந்தே இருப்ப என்றான் ராம். இல்லைனா அம்மா எனக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டைய செய்ய போயிருக்காங்க, ஏனோ சாப்பிடணும் போல இருக்கு, அதான் அதுவரை அத்தம்மாவோட பேசிக்கிட்டு இருக்கேன். மகிமா, அவன் சொல்றதும் கரெக்டு தான். மா, ரூம்ல படுத்துக்கிட்டே பேசு. அம்மா எடுத்துட்டு வரட்டும். அங்கு ஏனோ ராஜியை உட்கார வைத்து விட்டு தான் படுப்பதற்கு கஷ்டமாய் இருந்தது. தயக்கத்தை புரிந்து கொண்டவரோ என்னவோ. வா மகி, என் மடியில தலை வச்சு படுத்துக்கோ. ஐயோ பரவாயில்ல அத்தம்மா, எனக்கு இப்ப படுக்கணும்லாம் இல்லை. மகி என்று ஒரு பார்வைதான் பார்த்தார். அவளோ சென்று படுத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் ராம் வந்து எட்டி பார்க்க ராஜியின் மடியிலேயே உறங்கிக் கொண்டிருந்தாள் மகி. எப்போது உறங்கினாள் என்று அவளுக்கே தெரியாது. புன்னகையோடு அங்கிருந்த சேரில் அமர்ந்தான் ராம். என்னம்மா, எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்துருப்பீங்க? இருங்க, நான் அவளை பெட்ல படுக்க வைக்கிறேன். பரவாயில்ல ராம், இந்த மாதிரி நேரத்துல தூக்கத்துல பதறக்கூடாது, அதனால தான் அப்படியே விட்டுட்டேன். எனக்கும் ஒன்றும் கஷ்டமா இருக்கு. என்னம்மா இப்படி உலகம் தெரியாத மாமியாரா இருக்க?
இப்படியெல்லாம் இடம் கொடுத்துடாதம்மா. அப்புறம் உன் பேரன் பேத்தியோட இவ மல்லுக்கு நிப்பா உன் மடியில தூங்குறதுக்கு என்று கூறி சிரித்தான்.